நெக்ஸ்ட் வீடியோவுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன். ஓகே, இது வந்து இந்த சீரீஸில் பார்ட் 5. இந்த இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கீபோர்டு மூவ்மெண்ட்டில் பிளேயரை வந்து மூவ் பண்ண வச்சுருந்தோம். இப்போது பிளேயருக்கு ஒரு அனிமேஷன் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ நான் லெஃப்ட் ஏரோவை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ லெஃப்ட் சைடு அனிமேஷன் ஒர்க் ஆகுது. ரைட் சைடு ப்ரெஸ் பண்ணுறேன், ரைட் சைடுக்கு அனிமேஷன் ஒர்க் ஆகுது. டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணுறேன், டவுனுக்கு உள்ள அனிமேஷனு. அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணுறேன், அப் சைடுக்குள்ள அனிமேஷனு. ஸ்டாட்டிக் இமேஜாக இல்லாமல் இப்போ வந்து அனிமேட்டடு கேரக்டராக நம்ம வந்து மாற்ற போகிறோம் இந்த எபிசோடில். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்க போதில்ல. லாஸ்ட்டு எபிசோடில் கம்ப்ளீட் பண்ணி வச்ச அந்த கோட்லேருந்து அதிலேருந்து ஒரு 2-3 பார்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணி இதை வந்து அச்சீவ் பண்ணிடலாம். அதை எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த அனிமேஷன் டைப் வந்து ஸ்ப்ரைட் அனிமேஷன் சொல்லுவாங்க. அது என்ன ஸ்ப்ரைட்டு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, பிஎன்ஜி ஃபைலு ஒரு சிங்கிள் ஃபைலில் இந்த மாதிரி கேரக்டர் வந்து ஸ்டாக் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 இமேஜஸ் வந்து இந்த ஒரு சிங்கிள் ஃபைலில் வந்து ஸ்டாக் ஆகிருக்கும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம ரெக்வஸ்ட் அனிமேஷன் ஃப்ரேம் கால் பண்ணும்போது ஒரு ஃப்ரேம் ரேட் வச்சுருப்போம். ஸோ இத்தனை ஃப்ரேமுக்கு அப்புறம் அடுத்த ஃப்ரேமை வந்து கால் பண்ண அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் 6 ஃப்ரேமையும் அது லூப்பில் கால் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேம் வந்து பைண்ட் ஆகிருக்கும். அடுத்து ரெக்வஸ்ட் அனிமேஷன் ஃப்ரேம் கால் ஆகி நம்ம வந்து ஃப்ரேம் ரேட் வந்து 9 வச்சுருப்போம்னு நினைக்கிறேன். 9 இல்லை 8 வச்சுருப்போம். ஸோ 8 தடவை ரெக்வஸ்ட் அனிமேஷன் ஃப்ரேம் கால் ஆனதுக்கு அடுத்து அடுத்த ஃப்ரேம் வந்து பெயிண்ட் ஆகும். அப்படியே அடுத்தடுத்த ஃப்ரேம் பெயிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால நமக்கு இந்த மூவிங் ஆகிற எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ பிளேயர் இமேஜ் வந்து ஐடியில் இல்லாமல் அழகாக அந்த மாதிரி மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். சரி, ஸ்ப்ரைட்டு பார்த்தாச்சு, எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிற லாஜிக்கும் பார்த்தாச்சு. அதை அப்படியே கோடில் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பழைய கோடை எடுத்துக்கிறேன் நான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பிளேயரோட இமேஜ். ஸோ நமக்கு சிங்கிள் இமேஜ் பத்தாது. இதுக்கு தேவையான ஸ்ப்ரைட்ஸ் எல்லாம் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ பிளேயர் டவுனு, பிளேயர் அப்பு, பிளேயர் ரைட்டு, பிளேயர் லெஃப்ட்டு அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் பேர் வச்சுருக்கேன். ஸோ பிளேயர் டவுனு, அப்பு, அடுத்தது லெஃப்ட்டு, அடுத்தது ரைட்டு. ஓகேங்களா? அடுத்தது சிங்கிள் பிளேயர் இமேஜ் இல்லாமல் இதில் வந்து அரேயாக போட்டுக்க போகிறோம். அரேயில் ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணிப்போம். ஸோ அப் சைடுக்கு வந்து பிளேயர் அப்பு, டவுனுக்கு வந்து பிளேயர் டவுனு, அடுத்தது மாதிரி லெஃப்ட்டுக்கு பிளேயர் லெஃப்ட்டு, ரைட்டுக்கு பிளேயர் ரைட்டு. ஸோ இந்த லைனை நமக்கு இப்போ தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ப்ரைட்டெல்லாம் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அசெட்ஸில். அது உங்களுக்கு சோர்ஸ் கோடு ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். அது இந்த ஸ்ப்ரைட்லாம் டவுன்லோடு எங்கேருந்து நான் பண்ணேன், ஏன்னா இதெல்லாம் நான் க்ரியேட் பண்ணதில்லை. ஆல்ரெடி ஓப்பன் சோர்ஸு ஸ்ப்ரைட்டுக்குனே ஒரு சைட் ஒன்று இருக்குது. அதில் நிறையா பியூட்டிஃபுல்லான ஸ்ப்ரைட்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு வெப்சைட் லிங்க்கை வந்து தரேன், அதை செக் பண்ணி பாருங்கள். நிறையா நல்ல நல்ல ஸ்ப்ரைட்ஸ்லாம் அதில் கிடைக்கும்.
itch.io வெப்சைட்டோட பேர். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் தரேன். சரிங்களா? சரி, நம்ம ஃபர்தராக கோடுக்குள்ள போகலாம். ஓகே, இப்போது பிளேயரோட இமேஜஸ் எல்லாம் நான் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பிளேயருக்கு ஒரு கான்ஃபிக் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக 2 விஷயம் தேவைப்படும். ஒன்று என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஸ்ப்ரைட்டில் வந்து நம்ம இப்போ வச்சுருக்கிறதுல 6 காலம் இருக்கும். ஸோ அதில் எந்த ஃப்ரேமில் இப்போது ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் இருக்குது அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறதுக்காக கரண்ட் ஃப்ரேம்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஃப்ரேம் கவுண்ட்டு. இது வந்து எத்தனை ஃப்ரேம் மூவ் ஆகிருக்கு, அந்த ட்ராப் லேயர் திருப்பி கால் ஆகுறது எத்தனை தடவை நடந்திருக்கு அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்காக. ஏன்னா இந்த ஃப்ரேம் கவுண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அடுத்த ஃப்ரேமை வந்து மாற்றுவோம். அடுத்தது டைரெக்ஷன். ஸோ இந்த டைரெக்ஷன் நம்ம மாற்றுறது மூலமாக எந்த ஸ்ப்ரைட்டை கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். இப்போ டவுனுங்கிற டைரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா பிளேயர் டவுனுங்கிற இமேஜை கால் பண்ணணும், அப்புங்கிற டைரெக்ஷன் இருந்துச்சுன்னா அப்போ கால் பண்ணணும், அந்த மாதிரி மாற்றிக்கலாம். அதுக்காக டைரெக்ஷன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இதில் கொடுத்துட்றேன். இது போக இன்னொரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம், ஸ்ப்ரைட் கான்ஃபிக்னு. சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஈச் ஃப்ரேமோட வித்து அண்டு ஈச் ஃப்ரேமோட ஹைட்டு, இது நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஸ்ப்ரைட்ஸை பொறுத்து வேரி ஆகும். அடுத்து இந்த கால்ஸுங்கிறது எத்தனை இமேஜ் வந்து அதில் ஸ்டாக் ஆகிருக்கு அப்படிங்கிறது. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அது. அடுத்து ஃப்ரேம் கவுண்டு, இதுவும் 6 தான் நம்ம கேஸில். சம் கேசஸில் இப்போது ஒரே லைன்லேயே அவங்க வந்து அப் சைடும் வச்சுருப்பாங்க, அடுத்து ரைட் சைடும் அதுக்கு அட்ஜசண்டாகவே வர மாதிரி வச்சுருக்கலாம். ஸோ அந்த சமயத்தில் கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 இது ஸ்டாக் பண்ணியிருக்காங்கன்னா 12 வரும். ஃப்ரேம் கவுண்ட் பார்த்திங்கன்னா அப்போ 6 வரும். ஏன்னா 6 தான் ஒரு பொசிஷனுக்கான அனிமேஷன் கூடது, அடுத்த 6 வந்து அடுத்த பொசிஷனுக்கானது. அதுக்காக தான் அந்த ஃப்ரேம் கவுண்ட்டுங்கிறது. அடுத்தது அனிமேஷன் ஸ்பீடு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி. இதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, எவ்வளோ ஃப்ரேமுக்கு அப்புறம் அடுத்த ஸ்ப்ரைட்டில் உள்ள அடுத்த இமேஜை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அந்த அனிமேஷன் ஸ்பீடுங்கிறது. இதை எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனா, ட்ரா பிளேயருங்கிற ஃபங்க்ஷனுக்கு டைரெக்டாக எடுத்து போயிடும். சரிங்களா? ட்ரா பிளேயரில் இங்கே நமக்கு ட்ரா இமேஜ் மட்டும்தான் இருக்குது. இப்போ அது இல்லாமல் ஃபஸ்ட்டு எத்தனை தடவை இந்த ட்ராப் பிளேயர் கால் ஆகுது அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃப்ரேம் கவுண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி பாயிண்ட் பண்ணோம் இல்லைங்களா, இனிஷியலைஸ் பண்ணியிருந்தோம் 0ல், அதை ப்ளஸ் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ இப்போ இந்த ஃப்ரேம் கவுண்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அனிமேஷன் ஸ்பீடு, அதுக்கு ஈக்குவல் ஆகிருச்சு அப்படின்னா, ஸோ பிளேயர் ஃப்ரேம் கவுண்டு greater than or equal to player dot animation speed. ஸோ இங்கே தான் அது நடக்கும். ஸோ அனிமேஷன் ஸ்பீடு 6ன்னு கொடுத்துருக்கிறதுனால 6 டைமு ட்ரா பிளேயர் கால் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஃப்ரேமை வந்து மாற்றுறதை இங்கே பண்ண போகிறோம். இப்போது மேட்ச் ஆன உடனே ஃப்ரேம் கவுண்ட்டை வந்து மறுபடி 0க்கு இனிஷியலைஸ் பண்ணிடுறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். அடுத்தது கரண்ட் ஃப்ரேம் வந்து 0ல் வச்சுருந்தோமா, 0னா மொதல் ஃப்ரேமு, அதை வந்து அடுத்ததுக்கு மாற்றுறோம். இதை அடுத்ததுக்கு மாற்றினதோட விட்டுட்டா ஒர்க் ஆகாது. ஏன்னா இப்போது ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக 0 இருக்கும், இது அப்டேட் ஆகும்போது 1 ஆகும், அப்படியே அப்டேட் ஆகிட்டே போய்ட்டுருக்கோம். இப்போ 5 இருக்குன்னு வைங்க, 5 கூட +1 ஆடும்போது 6 ஆயிரும். ஆனால் 6 ஆனதுக்கப்புறம் நமக்கு 6ன்னு ஒரு பொசிஷன் கிடையாது. ஏன்னா 0லேருந்து 5 வரைக்கும் தான் இருக்கும். அதனால் இதில் வந்து மாடுலஸ் போட்டு செட் பண்ணிப்போம். சரிங்களா? இதுக்கு வந்து அந்த ஸ்ப்ரைட் கான்ஃபிகில் உள்ள அந்த ஃப்ரேம் கவுண்டுங்கிற இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை ஃப்ரேம்ஸ் அதில் வந்து வரும் அப்படிங்கிறது, அதை வச்சு மாடுலஸ் எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சது.
ஸோ இப்போ கரண்ட் ஃப்ரேம் கூட ஒன்று ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரைட் கான்ஃபிகில் உள்ள ஃப்ரேம் கவுண்ட்டை வச்சு மாடுலஸ் எடுத்துடுறோம். ஸோ இப்போ 6ன்னு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும். நமக்கு 7 வந்துச்சுன்னா 2 அந்த மாதிரி. ஓகேங்களா? அடுத்தது இந்த ட்ரா இமேஜ் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் நம்மளால் ஒரு 4 விஷயம் ஆட் பண்ண முடியும். அது என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து இமேஜ் தான். அடுத்தது இது ஏற்கனவே இருக்கிறது தான். இது எல்லாமே அப்படியே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நம்ம சப்ளை பண்ணுற இந்த இமேஜில் எந்த பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணணும், எக்ஸில் எந்த பொசிஷனு, ஒயில் எந்த பொசிஷனு, என்ன வித்து என்ன ஹைட்டு, இதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணணும், இந்த 4 வேல்யூ. ஸோ எக்ஸில் என்ன ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃப்ரேம் எக்ஸ்னு ஒரு கான்ஸ்டன்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃப்ரேம் எக்ஸுங்கிறது என்ன, அந்த ஸ்ப்ரைட் இமேஜில் நம்ம ட்ரா பண்ண போகிற அந்த இமேஜோட பொசிஷன். ஸோ அதை தான் நம்ம இங்கே கரண்ட் ஃப்ரேமில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ player டாட் current frame sprite config கூட width. ஸோ sprite config கூட width வந்து நம்ம 32ன்னு சொன்னோம். ஸோ 0வாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு இமேஜ் இல்லைங்களா, அதனால் எக்ஸ் வந்து 0வாக தான் இருக்கும். இப்போ 1 இருந்துச்சுன்னா 32ங்கும் போது அப்போது ஃபஸ்ட்டு ஃப்ரேமை ஸ்கிப் பண்ணிடும், 2வது ஃப்ரேமை வந்து பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ரைட்டுங்களா? ஸோ ஃப்ரேம் எக்ஸ் வந்து கிடச்சிருச்சு. இதுதான் எக்ஸ் பொசிஷனு. அடுத்து ஒய் பொசிஷன் நமக்கு ஆல்வேஸ் 0 தான். ஏன்னா நமக்கு சிங்கிள் ஸ்ட்ரிப்பு தான் வச்சுருக்கோம். ஸோ மல்டிபிள் ஸ்ட்ரிப்ஸ் போனால் ஒய் பொசிஷனை பற்றி நம்ம யோசிக்கணும். அடுத்தது அந்த ட்ரா பண்ண போகிற ஃப்ரேமோட வித் அண்ட் ஹைட்டு, அது நம்ம ஸ்ப்ரைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிறத அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதில் பிளேயரோட வித்தையோ ஹைட்டையோ மாற்றி போட்டுறக்கூடாது. ஏன்னா இது வந்து அந்த எந்த இமேஜை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண வரோம். ஸோ அப்போ நம்ம ஸ்ப்ரைட்டோட ஹைட் அண்ட் வித்து தான் யூஸ் பண்ணணும், பிளேயரோட தான் யூஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்தது இந்த பிளேயர் இமேஜ், இதுக்கு முன்னாடி சிங்கிளாக டிஃபைன் பண்ணியிருந்தோம், இப்போ நம்ம ஆப்ஜெக்டில் வச்சுருக்கோம். ரைட்டுங்களா? ஸோ ஆப்ஜெக்டில் இருக்கிறத இப்போ மறுபடியும் சிங்கிளாக மாற்றுவோம். ஸோ டோட்டலாக உள்ள ஆப்ஜெக்ட் வந்து பிளேயர் இமேஜஸ்ஸு. இதில் பிளேயரோட டைரக்ஷன் அந்த இமேஜ் தான் நமக்கு வேணும். ஸோ இப்போ அப்புன்னு இருந்துச்சுன்னா நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருப்போம். அப்புன்னு இருந்துச்சுன்னா பிளேயர் அப்பு வேணும், டவுன் ஒன்று இருந்துச்சுன்னா பிளேயர் டவுனோட இமேஜ் வேணும். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம்னா அந்த பிளேயர் இமேஜை இங்கே வந்து ட்ரா இமேஜுக்குள்ளே பாஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அடுத்தது இந்த டைரக்ஷனை அப்டேட் பண்ணணும். நம்ம கீபோர்டு மூவ்மெண்ட்டை வச்சு டைரக்ஷனை அப்டேட் பண்ணுற கோடு மட்டும் இங்கே மாற்றுறோம்னா போதும். ஸோ இங்கே வரும், கீ டவுனுக்கு வரும், இங்கே நியூ பொசிஷனை பண்ணியிருக்கோம். இதுலேயே அப்படியே பிளேயரோட டைரக்ஷனை மட்டும் அப்டேட் பண்ணி விட்டோம்னா போதும். பிளேயர் டைரக்ஷன் ஈக்குவல் டு ஓகே, ஆரோ அப் இருக்கும்போது அப்பு, ஓகே, ரைட்டில் ரைட், லெஃப்ட்டில் லெஃப்ட்டு, டவுன். ஓகே ஓகே, தட்ஸ் இட். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே, டைரக்ஷன் ஓகே.
இந்த கொஞ்சம் ஸ்ட்ரிங்காக இருக்குல்ல எஃபெக்ட்டு, அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த டைல் சைஸ் -2 மட்டும் ஆட் பண்ணிட்டிங்கன்னா ஸ்ட்ரிங்காக இருக்க எஃபெக்ட் போயிடும். ஓகே, அனிமேஷன் ஸ்பீட் என்ன வச்சுருக்கோம்? 6 வச்சுருக்கோம். கொஞ்சம் பெருசு பண்ணுங்க. ஓகே, இப்போ ஸ்ப்ரைட்டு கன்வெர்ட் ஆகுது, பட் அனிமேஷன் மட்டும் ஏன் நடக்கல? ஃபஸ்ட்டு ஃப்ரேம் கவுண்டர் ++ பண்ணுறோம். அடுத்தது அனிமேஷன் ஸ்பீடு கூட கம்பேர் பண்ணுறோம். ஓகே, சாரி, அனிமேஷன் ஸ்பீடு ஸ்ப்ரைட் கான்ஃபிகில் இருக்கு. ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ நான் அந்த ஸ்ப்ரைட்டை டவுன்லோட் பண்ண வெப்சைட்டோட லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதில் வேறு ஸ்ப்ரைட்ஸ் எடுத்து இதில் அப்டேட் பண்ணி பாருங்கள். சைஸு நான் ஒரு சைஸ் இப்போது செட் பண்ணி வச்சுருக்கேன். டைல் சைஸ் × 2 கொடுத்து நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் செட் ஆகுது அப்படின்னு செட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.